பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. எல்லாம் அருட்பெருஞ்சோதி இறைவன் திருவருள் கருணையால இந்த மாலை நேரத்தில் இன்று வியாழக்கிழமை குருவாரம் 9/1/2025 அன்று இந்த மாலை நேர கூகுள் மீட் வழியாக நம்முடைய தர்மபுரியைச் சேர்ந்த ஞானஜோதி வள்ளலார் குழு ஏற்பாட்டாளர் சக்தி அவர்களுடைய ஏற்பாட்டின் வழியாகவும் வள்ளலார் சித்த மருத்துவ குழு ஏற்பாட்டின் ஒருங்கிணைந்து இந்த வாரந்தோறும் சன்மார்க்க ஒரு மீட்டிங் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய போற்றுவதற்கும் பாராட்டுக்கும் உரிய நம்முடைய தர்மபுரி தயவுதிர் சக்தி அவர்களுக்கு நன்றி பாராட்டி நன்றி கூறி இந்த ஆன்லைனில் வந்திருக்கின்ற அத்துணை சன்மார்க்க அன்பர்கள், பெரியோர்கள், நண்பர்கள் அவர்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி நன்றி கூறி இந்த ஒரு அற்புதமான வேலையில் உங்களை எல்லாம் சந்திப்பதிலேயே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வள்ளல் பெருமான் வலியுறுத்துவது சமரச சுத்த சன்மார்க்கம். இந்த சமரச சுத்த சன்மார்க்கத்தில் வள்ளல் பெருமான் கருணையும் தயவு என்ற ஒரு சாராம்சத்தை முக்கிய பங்காக, முக்கிய யோகமாக, ஞானமாக வள்ளல் பெருமான் நமக்கு வலியுறுத்தினார். அந்த வகையில இன்றைய இந்த ஒரு மணி நேர சொற்பொழிவுல பக்தி, வள்ளல் பெருமான் காட்டிய மார்க்கத்துக்கும் பக்தி மார்க்கத்துக்கும் உள்ள ஒரு வேறுபாடுகள், வித்தியாசங்கள், நாம எதை கடைப்பிடிக்கணும் அப்படின்ற பத்தி நம்ம ஒரு சிறு ஆய்வாக நம்ம சொற்பொழிவுல பார்க்குறோம். கருத்துக்கள் அனைத்தும் என்னுடைய கருத்துக்கள் அப்படின்ற ஒன்றும் இல்லை. எல்லாம் நம்முடைய சித்த பெருமக்களுடையதும் நம்முடைய வள்ளல் பெருமானுடைய கருத்து தான். அடியேனுக்கு ஒரு சிறிய வயது தான், அதனால ஒரு பெரிய தெரிஞ்சவர் அப்படி என்பதை நாம் இங்கே பேச வரல. என்ன நமக்கு தெரிஞ்சதோ அதை நம்மளோட உங்களோட பகிர்ந்து கொள்றாங்க. வள்ளல் பெருமான் நமக்கு 18ஆம் நூற்றாண்டுல சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்ற ஒரு ஆரம்பித்து அந்த சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தினர் வள்ளலார் கருணையே தவம் நிறை தயவு அப்படிம்பார். அது தயை நிறைவு தயவும், தயவுதான் தவம்ங்கிறார். தவம் என்பதே எதுனாக்க தயவுதான் அப்படிங்கிறார். அடுத்து ஜீவகாரணி ஒழுக்கத்திலேயே வள்ளல் பெருமான் ஞானம் என்றால் என்ன அப்படின்னு நம்ம ஒரு ஞானத்துக்கு, ஒரு யோகத்துக்கு ஒரு டெஃபினேஷன், வாட் இஸ் மீன் யோகா, வாட் இஸ் மீன் நாலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது வள்ளலார் அதுக்கு ஒரு சூப்பர் டைவ் சொல்றார். பசித்த ஜீவர்களுக்கு பசியாற்றுவித்து அவர்களுக்கு உண்ணுவதை தாம் உண்ணுவதாக, அவங்க தன்னுடைய பசியை நினைச்சு அவர்கள் உண்ணுவதை தாம் உண்ணுவதாக நினைக்கிறவது, அந்த நினைப்பு, அதுதான் யோகம்ங்கிறார். யோகம்னா என்ன அப்படின்னா அதுதான் யோகங்கிறார். ஞானம்னா என்ன அப்படின்னாக்கா, ஐயோ அவங்களுக்கு பசியா இருக்குமே அப்படி, அவங்களுக்கு ஐயோ பசியா இருக்குமே அப்படின்னு மற்றவர்களுடைய பசியை தான் பசியாக உணர்றான் பார்த்தீங்களா, அதுதான் ஞானங்க. இது எதனுடைய எல்லைன்னா ஒரு கருணையினுடைய உச்சம் ஆகிறது. அவ்வளவுதான், மேக்சிமம் அவ்வளவுதான் நினைக்கும். எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல் நினைக்கின்றது இது கருணையினுடைய உச்சம் அப்படிதான் சொல்ல முடியும். இதுக்கு மேல ஏதாவது கருணை இருக்குமா? எல்லா உயிர்களையும் கருணையாக நினைப்பது. அப்ப இப்படி 18ஆம் நூற்றாண்டு வள்ளல் பெருமான் நமக்கு ஒரு யோக முறைய, ஒரு ஆன்மீகத்தை நமக்கு சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அப்ப இதுக்கு முன்னாடி இந்த பக்தி எல்லாம் என்ன ஆச்சு? இதுக்கு முன்னாடி நமக்கு இந்த மாதிரி யோகம் சொல்லப்படலையா? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஞானங்கள் சொல்லப்படலையா அப்படின்னு நம்ம அடுத்த கேள்வி இப்படி வருது. நான் சைவ சித்தாந்தத்தில் இருக்கிறேன், நான் சித்த மார்க்கத்தில் இருக்கிறேன், நான் வைணவ மார்க்கத்தில், நான் சித்தாந்த மார்க்கத்தில் இருந்தேன். அப்ப அதெல்லாம் பக்தி என்ன முக்கியமா சொல்லப்படுது அப்படின்றதெல்லாம் நமக்கு ஒரு கேள்வி. ஏன்னா நம்ம இதெல்லாம் கலந்த ஒரு சமுதாயத்துல தான் நம்ம வாழ்றோம். அப்ப நம்ம இதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நம்ம இருக்கோம். இதுக்கு பத்தி டிஃபரன்ஷியேட் எல்லாம்
இதை பற்றி வேறுபாடுகள் என்ன, இது உண்மையுமே நம்ம என்ன செய்யணும் போகணும் அப்படின்றது அதை பற்றிலாம் நம்ம வந்து சிந்தனை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். பொதுவாக கடவுள் அருளை அடைவதற்கு இந்த உலகத்துல நமக்கு வந்து மார்க்கங்கள், இது வந்து மார்க்கங்கள் அப்படின்னு வள்ளலார் வந்து நமக்கு சொல்லுவார். வள்ளலாருக்கு முன்னாடியே வந்து இது வந்து ஒரு வழித்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படிலாம் நம்ம வந்து கடவுளை அடையிறது, அது படிநிலைகளே வந்து சித்தர்கள் நமக்கு வந்து வகுத்துக்கிறாங்க. நம்முடைய ஆன்மீக பெரியவர்கள் வந்து படிநிலை. என்ன படிநிலை? சரியை, கிரியை, யோகம், ஞானம். இப்ப 4 படிநிலைகளா தான் வந்து வகுத்தாங்க. அப்புறம் அதுல வந்து சரியில் சரியை, சரியில் கிரியை, சரியில் யோகம், சரியில் ஞானம், அப்படி ஒரு 4 நிலை. அதுக்கடுத்து கிரியில் சரியை, கிரியில் கிரியை, கிரியில் யோகம், கிரியில் ஞானம். அதுக்கடுத்து யோகத்தில் சரியை, யோகத்தில் கிரியை, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம். அதுக்கடுத்து ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். இதுல வள்ளலார் வந்து எங்க ஆரம்பிக்கிறாருன்னா ஞானத்தில் சரியை, ஞான சரியை அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்ப முதல்ல 4 சரியை, கிரியை, யோகம் 4 என்னானது, அதுக்கடுத்து 4 8, அதுக்கடுத்து 4 16, அதுக்கடுத்து 4 16 நாளும் 20. வள்ளலார் ஆரம்பிக்கிறது 21வது நிலை, ஞானத்தில் கிரியை அப்படின்னு வள்ளலார் ஆரம்பிக்கிறார். அப்ப இந்த நிலையில பார்க்கும்போது அப்ப என்னதான் வாட் இஸ் மீன் சரியை கிரியை, இது என்ன ஒன்றும் புரியுது, என்ன புரியாத வார்த்தைகளா இருக்குது. என்ன சரினா என்ன தெரியணும் இல்லையா? சரினா என்ன, கிரினா என்ன, யோகம்னா என்னன்னு தெரிஞ்சாதானே நம்ம அதுக்கு அடுத்து வள்ளலார் வந்து ஞானத்தில் சரியை வந்து ஆரம்பிக்கிறார் அப்படின்னு நம்ம வந்து அப்போ ஞானத்தில் சரினான்னு தெரியும். அப்போ ஞானம்னா என்ன, சரினா என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம ஞானத்தில் சரியை நம்ம போட முடியும். ஓகே, இதுக்கு ஒரு பக்கம். அதுக்கடுத்து பதஞ்சலியோடைய யோகத்தில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, பதஞ்சலி வந்து நமக்கு வந்து என்ன சொல்றாருனாக்கா அஷ்டாங்க யோகம். அஷ்டம் அப்படின்னா 8. அப்ப 8 விதமான யோக முறைகளே வந்து பதஞ்சலியார் வந்து சொல்றாரு. பதஞ்சலி யோகம்னு, அஷ்டாங்க யோகம். அப்ப அந்த அஷ்டாங்க யோகத்தில் செஞ்சாதான் ஒரு மனிதன் வந்து கடவுளை அடைய முடியும் அப்படின்றதுதான் நமக்கு வந்து சித்தாந்தம். சித்தருடைய மார்க்கம், சித்தருடைய வழிமுறை தான். அப்ப நம்ம அஷ்டாங்க யோகத்தை நம்ம கடைப்பிடிக்கணும்னு சொல்லுவோம். அப்ப அஷ்டாங்கம் யோகம்னா அது என்ன சொல்லுது அப்படின்றலாம் பார்க்கறது அது ஒரு பெரிய பாடங்கள். அஷ்டம் முதல்ல அது நம்ம வந்து ஒரு தலைப்பா நம்ம வேணாக்கா அப்படியே ஒரு ஓரளவு வேணாக்கா நம்ம இதை பார்த்துக்கலாம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டாங்க 8ன்னு சொல்லணும். இயமத்தை கடைப்பிடிக்கணும். அதுக்கடுத்து நியமம், 2வது நியமம் கடைப்பிடிக்கணும். 3வது வந்து ஆசனம் கடைப்பிடிக்கணும். 4வது பிராணாயாமம். 5வது வந்து பார்த்தீங்கன்னாக்க நிற்பீசம் அப்படின்னு சொல்லுவாங்க. 5வது வந்து அதாவது உத்பீசம் நிற்பீசம் அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க 5வது வந்து பிரத்யேகாரம், 6வது வந்து தாரணை, 7வது வந்து தியானம், 8வது வந்து சமாதி. இந்த மாதிரி 8 வகையான யோகங்களை வந்து நமக்கு வந்து பதஞ்சலியார் அவரு ஒரு மார்க்கத்தை வந்து கடவுள் அருளை பெறுவதற்கு அவரு ஒரு மார்க்கத்தை வந்து கடைப்பிடிக்கிறார். இப்போ கடைசியா நம்ம வந்து சமாதி நிலை அப்படின்றதான் நமக்கு வந்து அஷ்டாங்க கடைசியில வந்து என்ன சமாதி அப்படின்னாங்க. இப்போ அதை பத்தினா என்ன, இயமனா என்ன, நியமனா என்ன, யோகம்னா என்ன, அதுக்கடுத்து தியானம்னா என்ன, பிரத்யேகாரம்னா என்ன, தியானம்னா என்ன, சமாதினா என்பது அது ஒரு ஒரு நீண்ட ஒரு பெரிய பாடம். அது வந்து அஷ்டாங்க யோகத்துல பதஞ்சலி முனிவர் நமக்கு வந்து சொல்லியிருக்கிறார். ஸோ அதை கடைப்பிடிச்சு தான் கடவுள் அருளை அடையணும் அப்படிங்கிறது அது ஒரு பக்கமான விதி. அது வந்து சிவமார்க்கத்துல இருந்தது. அப்ப சைவ சித்தாந்தவாதிகள்ல இந்த 4வர்கள் சொல்ற திருநாவுக்கரசர், திருமூலர், திருநாவுக்கரசர், மாணிக்க வாசகர், அப்பர், சுந்தரர், இந்த 4வர்கள், அதுக்கு 63 நாயன்மார்கள், இவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த யோக முறைகளை கடைப்பிடிக்கல. ஆனா அவர்கள் வந்து என்னத்த கடவுள் அருளை பெற்றாங்க எப்படின்னாக்கா அவங்க வந்து பக்தியின் வழியாகத்தான் கடவுள் அருளை பெற்றார்கள். அவங்க யோகம் பண்ணல, ஆனா பக்தி இருந்தது. ஓகே, இப்ப பக்தினா என்ன, ஏன்னா நம்ம பக்தியை பத்தி வித்தியாசம் வேறுபடுத்தி பார்ப்பதனால அவங்க எதை பக்தின்னு சொல்றாங்க, பக்தினா என்ன அப்படின்னு நம்ம ஒரு பார்க்கும்போது சரியை கிரியை யோகம் ஞானம், இதுல வந்து சரியை என்பது பக்தி மார்க்கம். சரியை என்பது பக்தி மார்க்கம். எப்படி அப்படின்னாக்க நம்முடைய யோகத்துல வந்து அஷ்டாங்க யோகம் சொல்ல, அந்த அஷ்டாங்க யோகத்துல முதல்ல இயமம் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் இயமத்தை கடைச்சி தான் அதுக்கு நியமத்துக்கு போகணும். அப்ப இயமம் என்பது அஷ்டாங்க யோகத்தில் நியமம் என்பது பக்தி.
அப்புறம் மனிதனும் கடவுள் அருளை பெற வேண்டும் என்றால் அவனுக்கு பக்தி வேணும் முதல்ல. இதை வந்து ஒரு சித்தர் வந்து கடுவெளி சித்தர் அழகா சொல்றார். அப்படின்னாக்க பாரில் உயர்ந்தது பக்தி. அப்படி உலகத்துல உயர்ந்தது எதுனாக்கா பக்தி தாங்கிற. கடவுள் மேல் நம்ம வைக்கிற பக்தி தான் உயர்ந்தது. பாரில் உயர்ந்தது பக்தி, அது பற்றினோருக்கு கொண்டு வரும் முக்தி. சீரில் உயரட்ட சித்தி, யாருக்கும் சிவன் செயல்னால் உண்டாகும் பக்தி. இந்த பக்தி கடவுள் மேல் வைப்பது வந்து சாதாரணமா எல்லாத்துக்கும் வாய்க்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. எதன் அடிப்படையில இது வாய்க்குது அப்படின்னு பார்க்கும்போது, இது கடவுளுடைய அருள் இருந்தாதான் ஒரு மனிதனுக்கு பக்தி வருங்க. பக்தி வந்து சாதாரணமா எல்லாத்துக்கும் வந்த போறது இல்லை. யாராலையும் கடவுள் மேல பக்தி வைக்கிறது வந்து சாதாரண இது நம்ம நினைச்சா வச்சிட முடியாது. அதுக்கு ஒரு கடவுளுடைய பிராப்தம் வேணும். அதுக்கு முன்பின் முன்ன பின்ன பெட்டக்குறை தொட்டக்குறை உள்ளவங்களுக்கு தான் பக்தியே வரும் அப்படின்னு நமக்கு சித்தமா இருக்கு சொல்லு. கடவுள்பால் பக்தி வைக்கிறது, அது சரியை கடைபிடிப்பது, அது அஷ்டாங்க யோகத்தை இயமத்தை கடைபிடிப்பது என்பது சாதாரண இல்லை. இந்த நெறியை கடைபிடிப்பவர்கள் வந்து பக்தர்கள், பக்தியை கடைபிடிப்பவர்கள் பக்தர்கள். இந்த ஒழுக்கத்தை, இந்த சரியை என்ற ஒழுக்கத்தை, இயமம் என்ற அஷ்டாங்க யோகத்தின் ஒழுக்கத்தை கடைபிடிப்பு, இது ஒரு ஒழுக்கமானதான். இந்த ஒழுக்கத்தை கடைபிடிப்பவருக்கு பேரு பக்தியாளர்கள். அப்ப பல்வேறு திருத்தலங்கள், நல்ல பெரிய பெரிய குளங்களுக்கு, பெரிய பெரிய வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு எல்லாம் போயிட்டு இறைவனை வந்து பொழுது பாடுதல், நல்லா பாடுவாங்க. வள்ளலாரும் வந்து சொல்றாருல, பாடுறது வந்து பாட்டால் உனது பதத்தை நாடி பாடும் பாயிரைம்பர். நான் வந்து பாட்டாலே உன் பதத்தை நாட முடியும் அப்படின்றா வள்ளலார் வந்து மெய்யியல் வைப்பு சொல்ல, பாட்டால் உனது பதத்தை நாடி பாடும் பாயரே அப்படின்னு பாரு. நான் பாட்டாலே உன்னை பாடம் நாய முடியுங்க. அதுக்கடுத்து இன்னொரு திருட்பாடல் வந்து என்னையும் சிவமாக்கும் தெய்வம். நான் பாட பாட உன்னை நினைச்சு நான் பாட பாட அதுக்கு நீ விரும்பி எனக்கு வந்து அருள் கொடுப்ப அப்படின்னு மெய்யியல் வைப்புல சொல்றாரு. பாடுந்தோறும் பாடுந்தோறும் பரிசளிக்கும் அடிய. அப்ப நான் பாடுறேன் என்ன கிடைக்குனாக்க பாட 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 எனக்கு வந்து நீ பரிசை கொடுப்பேங்கிற. இப்ப இறைவனை நினைச்சு அப்படியே உள்ள உருகி அப்படியே அந்த உலகத்தை ஊன் மறந்து உயிர் மறந்து உலகமெல்லாம் மறந்து எல்லாத்தையும் மறந்து அப்படியே கடவுளை நினைச்சு பாடுவது. அந்த உள்ளம் அதுதான் அது யோகமா மாறிடுது. உலக பற்றுகளை விட்டு வேறு பற்றுகளை விட்டு கடவுளே நினைத்து கொண்டு பாடுவதனால் அந்த மனம் வந்து யோகத்துக்கு சமமா மாறுது. எவ்வளவு ஒரு ப்ராசஸ் நடக்குது பாருங்க. அப்ப வள்ளலார் சொல்றாரு, அது மாதிரி பாடுந்தோறும் பாடுந்தோறும் எனக்கு வந்து மரணமில்லா பெருவாழ்வுக்கு ஒரு பரிசு கொடுத்தங்கிறாரு. அதுக்கடுத்து திருட்பாடல், அதுக்கடுத்து ஒரு இடத்துல சொல்றார், உன்னை பாடுவது ஒரு புண்ணியம் அப்படிங்கிற. கடவுளை நினைத்து பாடுவது, பாட்டாலும் நினைத்தாலும் படிக்க பக்கம் நின்று கேட்டாலும், இந்த ஒரு மாதிரி கடவுளை பத்தி பாட்டாலும் பார்த்தாலும் கடவுளை நினைச்சாலும் இல்ல படிக்கிறவங்கள பார்த்து கேட்டாலும், இந்த பாடுறாங்களே இந்த பாட்டை கேட்பது கூட உனக்கு ஒரு பெரிய ஞானம், ஒரு புண்ணியங்கிறாரு. இப்ப கடவுளை நினைப்பது பாடுவது ஒரு பெரிய பெரிய புண்ணியம். அதுல இருந்து பாடுவது, இப்ப நல்ல நல்ல ஸ்தலங்களுக்கு எல்லாம் போயிட்டு அதை பாடுதல் தான். இதெல்லாம் வந்து சரியை இறைவனை புகழ்ந்து பாடுதல், இதெல்லாம் தான் சரியை. இதுக்கு பேர் தான் பக்தி. ஏன்னா பக்தினா தெரியும்ல, இதுல வந்து பாசம் பசுவுடன் நின்று மறுபிரிவை தருவதாகவும் கிடைக்கும். பக்தியில் அடைஞ்சா என்னன்னாக்க இது வந்து பதி பசு பாசம் அப்படின்னு. அப்ப பதி என்பது இறைவன், பாசம் கடவுள் பாசம் வைக்கிறது. அப்ப இதோட நின்றுடுது. பாசம் பசுவோட நின்றுடும், பதிக்கு போகாது. அதனால இந்த பக்தியில மட்டும் ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டது அது மறுபிரிவை கொடுக்கும் அப்படின்னு நமக்கு சித்தமார்க்க சொல்லுது. இது வந்து சாலோகம் என்பார். இந்த கடவுள் நிலை பக்தி நிலையை அடைஞ்சு கடவுளை அடைவதற்கு பேர் சாலோகம் அப்படி சொல்லுவார். இது வந்து தாச மார்க்கத்தை, இந்த பக்தி நெறியில ஒரு மனிதன் போனா தாச மார்க்கத்தை கொடுப்பதாகவும் நமக்கு வந்து சித்த மார்க்கங்களா அவர் சொல்லுது. இப்ப இந்த நெறியில என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, இறைவனை கடவுளை வந்து ஆண்டவனாகவும் பக்தன் நம்மளை வந்து அடிமைகளாகவும் நினைச்சு சித்தரிச்சு பாடுறது. இறைவன் வந்து ஒரு ஆண்டவன், என்னை ஆண்டு கொண்டவன். வள்ளலார் சொல்றாரு, அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அப்படிங்கிறார். வள்ளலாருக்கு அப்ப பக்தி இல்லைன்னா வள்ளலாருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது பாருங்க, அப்ப இந்த விஷயங்கள்லாம் வள்ளலாரும் பண்ணிருக்காருன்னா நமக்கு அடிப்படை விஷயங்கள் புரியும். இப்ப இந்த விஷயத்துல என்ன சொல்லுனாக்க, இறைவனை வந்து ஆண்டவனாகும், நம்மளை வந்து அடிமை, என்னை ஆண்டு கொண்டு இருப்பவர் அவ்வளவுதான், கடவுளை என்னை ஆண்டு கொண்டு இருக்கிறார் அப்படி என்று பாவித்து சித்துகரிச்சு நினைச்சு தீபம் காட்டுறது, மலர் போடுறது, மெழுகு வைக்கிறது, தீபார்த்தனை காட்டுறது, கோயில் பணிகளை செய்யறது, மணி அடிக்கிறது, திருமஞ்சள்ல நீர் சேர்க்கிறது, இந்த மாதிரி நெறிமுறைகள் எல்லாமே தாச மார்க்கத்தினுடைய முகம். இது எல்லாமே பக்தி மார்க்கத்துல வரும். பக்தினா என்னன்னா,
இதெல்லாம் செய்கிறான் பார்த்தீங்களா கடவுள் அவன் தான். ஒரு ஆண்டவனுக்கு என்னுடைய ஆண்டை அவனுதான், அந்த ஆண்டைக்கு நான் வந்து அடிமையா இருக்கிறேன் அப்படின்ட்டு நினைச்சுக்கிட்டு அந்த அடிமையா இருப்பது, அடியனாக வாழ்வது, அந்த கடவுளுக்கு அடியனாக வாழ்வது. இது வந்து அகார தீட்சை. தீட்சையில வந்து நிலைகள்ல பல தீட்சை இருக்குது. அந்த தீட்சையில வந்து இது வந்து அகார தீட்சை அப்படிமா. இதனால வந்து சகல சௌபாகியமும் இந்த உலகத்துல கிடைக்கும் அந்த பக்தனுக்கு. சரியை நெறிய இதை வந்து சரியில நான் சொன்னேன், இந்த சரியை வந்து 4 வகைகளாக பிரிக்க முடியும். ஏற்கனவே 4 மார்க்கங்கள், அதுல வந்து சரியிலையும் அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா 4 பிடிக்கும். 4 மார்க்கங்கள் வந்து நான் சொல்ற மாதிரி 16ல 4 விஷயங்கள். அப்ப இதுதான் பக்தி. பக்தினா என்ன, சரியினா என்ன, இயமம்னாக்க இது 3ம் ஒரே பொருளை குறிக்கும். அஷ்டாங்க யோகத்துல வந்து இயமம் என்பார்கள். நம்ம பொதுவாக ஞான மார்க்கத்துல வந்து சரியை மார்க்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தாச மார்க்கம் என்று சொல்வார்கள். சாலோகம் நிலை, இதோட நிலை பார்த்தீங்கன்னா சாலோகம் அப்படின்ற ஒரு கடவுள் நிலையை விடுவார்கள். ஆனா கண்டிப்பா இவங்களுக்கு வந்து மறுபிறவி இருக்கிறது என்பது சொல்லுது. பக்தியில என்ன பண்ண மலர் தோறுது, இந்த விஷயங்கள் செய்கின்றவர்கள் எல்லாமே இது வந்து பக்தி. இப்ப இந்த பக்தியிலே பல நிலைகள் இருக்குதாக நம்ம இதுல ஒரு 4 நிலைகள் இருப்பதாக நமக்கு வந்து சித்த மார்க்கங்களா சொல்லுது. இது வந்து சரியியல் சரியை, சரியியல் கிரியை, சரியியல் யோகம், சரியியல் ஞானம். இந்த 4 தலைப்பின் அடியில இதை வந்து இந்த பக்தியே 4 மார்க்கமா பிரிக்கிறாங்க. ஓகே, என்ன பண்றாங்கன்னா நேசத்துடன், நல்ல கடவுளை நேசத்துடன் இறைவனுக்கு செய்யற பூஜை, இது வந்து சிவ பூஜைம்பாங்க. ரொம்ப லவ் பண்ணி கடவுளை ரொம்ப நேசத்தோடு ரொம்ப லவ் பண்ணி இது பூஜை பண்றாதியா, இதுக்கு பேர் தான் சரியியல் சரியை அப்படின்ட்டு பேர். ஓகே, அடுத்து சரியியல் கிரியை. அவனுக்கு பக்தி இருக்கும், ஆனா அவங்க வேடம் சரியியல் சரியில பக்தி இருக்கும், ஆனா அதுக்கான ஒரு வேடம், ஒரு ஆடை, ஒரு தோற்றம் இருப்பாங்களான்னா இருக்க மாட்டாங்க. ஆனா சரியியல் கிரியை வந்து ஒரு பக்தி வேடம் போட்டு இவர் பார்த்தோன்னே இவர் வந்து சிவமா இருக்குங்கய்யா, அந்த திருநீறு, அந்த 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 உத்திராட்சங்கள், அதுக்கான ஒரு காவி உடைகள், ஏதோ இப்படி அந்த வேடத்தை பார்ப்பாங்க. இப்ப அந்த வேடத்தோடு தான தர்மங்கள் செய்வாங்க. பக்தி மார்க்கத்துக்குறாங்க, வேடம் இருக்கின்றது, தான தர்மம் செய்யறாங்க. இது வந்து புற பூஜைம்பாங்க. இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து சிவ பூஜை. சரியில் சரி என்பது சிவ பூஜை, சரியில் கிரி என்பது வேடம் பூண்டு இருப்பது புற பூஜை. இது வந்து புற பூஜை அப்படின்பாங்க, தான தர்மங்கள் செய்வாங்க. அது சரியியல் யோகம். சரியியல் யோகம்னா என்ன, ஒரு உயிருக்கு ஒளியாய் இறைவனே பார்க்குது. எல்லா உயிருக்குள்ளே இறைவன் இருக்கிறார், எல்லா உயிருக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறார் அப்படின்னு அந்த கடவுள் நோக்கத்தோட பார்க்குறது. உயிருக்குள்ள எல்லா உயிர் தான் கடவுள், உயிருக்கு ஒளியாக இறைவனை பார்க்கும், எல்லா உயிருக்குள்ள இறைவன் இருப்பான் அப்படின்னு பார்க்கிறான் பார்த்தீங்களா. இதுதான் யோக பூஜை. அந்த அந்த ஒரு புரிதல், ஒரு அண்டர்ஸ்டாண்ட், ஆஹா உயிர் தான் இறைவன் அப்படின்னு அந்த அந்த ஒரு புரிதலோடு இருக்கிறான் பார்த்தீங்களா. இதுக்கு பேர் தான் யோக பூஜை அல்லது சரியியல் யோகம் என்பார். அதுக்கடுத்து 4வது சரியியல் ஞானம். இந்த சரியியல் ஞானம் என்பது இறைவனுக்கு இறைவனுக்கு உயிரா நிற்குது, உயிருக்கு உயிரா நிற்குது. இது வந்து ஞான பூஜை. அந்த ஞானம் வந்துருச்சு, நமக்கு உண்மையானவர் யாருன்னா கடவுள் தான், அவ்வளவுதான். இங்க எதுலாம் பொய், கடவுள் தான் நமக்கு உயிர், உடல் உயிர் என்பதா கடவுள் தான். அப்படி கடவுளுக்கு மேல உயிருக்கு உயிரா, அவ்வளவு. இது வந்து காதலையும் கடந்த ஒரு பற்றற்ற நிலை. அந்த ஞானம் என்பது பற்று இல்லாம, உலக பற்று இல்லாம கடவுள் மேல் பற்று வைத்துக் கொண்டு பக்தியோடு இருப்பதுக்கு இதுதான் சரியில் ஞானம். இது வந்து ஒரு தலையால் அன்பால் ஆகும். இது ரொம்ப ரொம்ப ஒரு இது நிலை பார்த்தா வெளிப்பாழ் நிலை. இது வந்து ஞான பூஜை, இது வெளிப்பாழ் நிலை. இது ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரானியரான ஒரு நிலைகள். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரானியரான நிலைகள். ஓகே, இப்ப இதுக்கு பேர் தான் பக்தி. பக்தி மார்க்கம்னா என்ன, இப்ப இந்த நிலைகளோடு இருப்பவனுக்கு பேர் தான், இதுதான் சரியை. சாண சரியில வெறும் சரியை பக்தி அப்படி என்பது இதுதான். இப்ப இதே வந்து அஷ்டாங்க யோகத்துல அவன் 8 வகையான யோகம் சொல்றாங்க இல்லைங்களா. அந்த யோகத்துல இயமம் நான் சொல்ல, பக்தினா என்னன்னா இயம கொள்கைப்படி இயம நெறிப்படி கடைப்பிடிப்பதற்கு பேர் தான் பக்தி மார்க்கத்தில் இருக்கின்றான், பக்தி ஒழுக்கத்தில் இருக்கின்றான் என்று பொருள். ஓகே, இப்ப அஷ்டாங்க யோகத்துல பதஞ்சலி முனிவர் என்ன பண்ண, அவரு பக்தினா என்னன்னு சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீயவற்றை செய்யாம ஒழுக்கத்தோட இருப்பு, அந்த ஐயமம், அந்த டிசிப்ளின், தீயவரை எதுவும் செய்யாம ஒழுக்கத்தோட இருப்பதுக்கு பேர் தான் யோகத்தினுடைய முதல் படி. இதுதான் யோகம் பண்றவனுடைய முதல் படி, அதுதான் இயமம், அதுதான் பக்தின்னு அஷ்டாங்க யோகம் சொல்லுது. சித்த மார்க்கத்துல போறவங்க நம்ம அவங்க அஷ்டாங்க யோகம் பண்ணுவாங்க. அஷ்டாங்க யோகத்துல முதல் படி ஒரு மனிதன் எப்படி கடைபிடிக்கணும்னா அவன் பக்தியா இருக்கணும். சரி, அப்ப அங்க பக்தினா என்ன அப்படின்னு பார்க்கும்போது
தீய காரியங்களை முதல்ல செய்யக்கூடாத விஷயங்கள் செய்யாம இருக்கணும். இதுதான் சரியை அப்படி என்றும், இயமம் அப்படி என்றும், பக்தி என்றும் நமக்கு வந்து பதஞ்சலி முனிவர் சொல்றார். இதுக்கு ஆதாரம் பார்த்தீங்கன்னாக்க போகர் வந்து 7,000த்துல 242வது பாடல்ல வந்து நமக்கு வந்து இந்த விஷயங்களையும் நமக்கு வந்து சொல்றார். ஓகே. இயமம் என்பது ஒரு 10 வகையான ஒரு ஒழுக்க இயமம் வந்து ஒரு 10 வகையான ஒழுக்கத்தை சார்ந்தது அப்படின்னு நமக்கு வந்து திருமந்திரம் சொல்லுது. ஒரு இயமம் 10 அப்படின்னு திருமந்திரம் சொல்லுது. திருமந்திரத்தை 554வது பாடல். மொத்தம் திருமந்திரம் வந்து 3000 பாடல்கள் கொண்டது. திருமந்திரம் 3000 பாடல் 554வது பாடல் படி இயமம் என்பது, பக்தி என்பது ஒரு 10 வகையான ஒழுக்கத்தை உள்ளடக்கியது. அந்த 10 வகையான ஒழுக்கத்தை யார் ஒருவன் கடைபிடிக்கின்றானோ அவனே பக்திவான் என்றும், அவனே சரியை கடைபிடிக்கிறான் என்றும், அவனே இயமம் படி நடக்கிறான் என்று பொருள். அந்த 10 விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, முதல்ல நான்கில் கொல்லாமை. நீ பக்தியோட இருக்கிற அப்படின்னாங்க முதல்ல கொல்லக்கூடாது. 2வது பொய் சொல்லக்கூடாது, பொய் கூறாமை. 3வது வந்து களவு இல்லாமை, திருடக்கூடாது. 4வது வந்து என் குணத்துடைமை, 8 வகையான நல்ல குணங்களோடு இருப்பது. 5வது நல்லவனாக இருக்கணும். முதல்ல நீ அப்படியே பொது உலக வாழ்க்கையில ஒரு நல்லவனா இருக்கணும். பக்திமானாக்க அவன் கடவுள் மேல பக்தி வச்சு இங்க தீய காரியங்கள் பண்ணக்கூடாது. வந்து பார்க்கறவங்களும் நல்ல பையன்பா, நல்லா ஒழுக்கமாக இருப்பான். அடுத்து அடக்க உடைமை. இந்த புலன்கள்ல தேவையான விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்துறது, தேவையில்லாத விஷயத்துக்கு பயன்படுத்தாம அடங்கி இருப்பது. அடுத்து நடு செய்ய வல்லமை, எப்பவுமே ஒரு நடுநிலையா இருப்பது. 7வது வந்து நடுநிலையா இருப்பது, எங்கேயுமே லெப்ட் ரைட்டு சொந்த பந்தத்துக்கு அந்த மார்க்கம் தீராம இருப்பவன் தான் ஒரு பக்தியாளர். அது பகுத்து உண்ணுதல், நம்மகிட்ட கிடைப்பதை வந்து ஷேர் பண்றது, ஷேரிங் அந்த டெண்டன்சி வேணும். நம்மகிட்ட இவ்வளவு இருக்குது, அப்படி பகுத்து சாப்பிடுறது. அடுத்து மாசு இல்லாம இருப்பது, மனதிலையும் உடலிலையும் மாசு இல்லாம தூய்மையாக இருப்பது. 2வது வந்து கல் காமம் இல்லாமை, கல் குடிக்கூடாது, காமம் இருக்கக்கூடாது. அப்ப இது வந்து பஞ்சமா பாவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கல், களவு, பொய், கொலை. கல், களவு, கல், களவு, பொய், கொல்லாம இருப்பது, புலால் உண்ணாம இருப்பது. இந்த 5 வகை பஞ்சமாக பாவங்கள் அப்படின்னு திருமந்திரம் வேற இடத்துல சொல்லுவோம். இந்த 5 பஞ்சமா பாவங்களுக்குள்ளான ஒழுக்கம் தான் இந்த இயமம். அப்ப இந்த 10 ஒழுக்கத்தோடு யார் ஒருவன் இருக்கின்றானோ அவன் தான் பக்தியில் வாழ்கின்றான் அப்படின்னு அர்த்தம் என்பதுக்கு நம்ம திருமந்திரம் சொல்லுது. அப்ப பதஞ்சலி முனியோடைய அஷ்டாங்க யோகத்துல பக்திவான் அப்படின்றால் தீயவை செய்யாமல் எவன் இருப்பானோ அவன் தான் பக்திவான் என்று போகரும். 10 விதமான ஒழுக்கத்தை கடைப்பிடிப்பவன் தான் வந்து இயமத்துக்குரியவன் அப்படின்னு திருமந்திரமும் நமக்கு வந்து சொல்லுது. இந்த நிலையில இருப்பவருக்கு பேர் தான் இயமம் என்றும் சரியை என்றும் வரும். ஓகே. இப்ப இதுல இருந்து வள்ளலாறு என்ன வித்தியாசப்படுற? சரி, இது நல்லது தானே, வள்ளல் பெருமான் நமக்கு வந்து இதை சொல்லியிருக்காரு. இதை கடந்து சன்மார்க்கம் என்ன சொல்லுது? இவ்வளவு இது நல்ல விஷயம் தானே, சூப்பரா தான் இருக்குதே, இதை தானே சன்மார்க்கமும் சொல்லுது அப்படின்னு நமக்கு எல்லாம் வந்து தோணும். உண்மைதான். இப்ப சன்மார்க்கத்துக்கு இந்த பக்தி நிலையை கடந்து ஏதாவது பேசுதா, இல்ல இதை தான் பேசுதா அப்படின்னு நம்ம ஒரு சிந்தனை பண்ணணும். அப்படின்னு வள்ளலாறு வந்து பக்தியை பத்தி பேசிருக்காருன்னா, இப்ப இந்த சொன்னப்பட்ட ஒழுக்கங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கியது சன்மார்க்கம். இது சொல்லப்படாத விஷயங்களையும் இருப்பது சன்மார்க்கம். அப்ப இப்ப சொல்லப்பட்டது, இப்ப சித்தர்கள் பதஞ்சலி முனிவாரோ இயமத்திலேயோ திருமந்திரமோ போகரோ நமக்கு வந்து மற்ற சித்த மார்க்கங்களோ இயமத்தை சன்மார்க்கம் சொல்லுதான் சொல்லுது, சரியை கடைபிடிக்க சொல்லுதானா சொல்லுது. அடுத்தது வந்து நம்மளுடைய ஒழுக்கம் பக்தி மார்க்கத்தில் இருக்க சொல்றது, சைவ சித்தாந்தம் சொல்ற பக்தி மார்க்கத்தில் இருக்க சொல்லுது. இதுல இல்ல இதெல்லாம் வேணாம் அப்படின்லாம் இப்ப, ஏன்னா இது எல்லாமே சன்மார்க்கம் தெரிஞ்சவருக்கு தெரியும். இப்ப சொல்லப்பட்ட விஷயங்கள் சன்மார்க்கத்தில் இருக்குது. பட் இது மட்டுமே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருளை பெறுவதற்கு போதுமானா இல்ல. அப்ப வள்ளலார் வந்து பக்தியை பத்தி பேசல அப்படின்னு நம்ம போயிடக்கூடாது. வள்ளலார் பக்தி பத்தி பேசுறார். எதுல பேசுறார்? ஜோதி பதிகத்துல வள்ளலார் சொல்றார், பக்தி நெறியில் செடித்தேங்கிறார். அன்பில் பாடுமெய் என்பர் பதியில் பழித்தே தித்தி தீர்ப்பது பாரு திருச்சிற்றம்பலத்து திருநட ஜோதிங்கிறார். இறைவன் வந்து எப்படி இருக்க, யாரு ஒருவன் கடவுள் பால் பக்தியோடு இப்ப இந்த ஒழுக்கத்தோடு இருக்கிறானோ அந்த பக்தியில தான் அருள் செழித்து வளருதுங்கிறார். ஏன்னா இது பக்தி என்பது பேசிக் டிசிப்ளின், அடிப்படை ஒழுக்கம் தான் ஒரு மனிதனுக்கு வந்து ஆதாரம். அந்த அடிப்படை ஒழுக்கம் இல்லாம பெரிய பெரிய ஞானங்கள் பெரிய பெரிய யோகம் இருந்தா பிரயோஜனம் இல்லை.
பெரிய பக்தி பெரிய யோகத்துல இருக்காரு, ஆனா இங்க திருடிட்டு இருக்கிறாருன்னா எப்படி சொல்லுவாங்க? பெரிய யோகத்துல இருக்காரு, இங்க வந்து காமத்துல அடிக்கடி பல பெண்களோட தொடர்புல இருக்கிறாரு, பல பெண்களை வந்து கற்பழிச்சுக்கிறாருன்னா அவர் வந்து ஒரு யோகத்துக்குரியவரா? அவருக்கு இதுதான் சரி, இதுதான் தரி அப்படின்னு ஞானம் இருக்குது. ஆனா கீழே வந்து இங்க பாத்தீங்கன்னா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற வந்து பேசிக் ஒழுக்கம் இல்லைன்னா அவர்கள் நாணவர்களாக சொல்லுவார்கள் அப்படின்னு இல்லை. அப்ப இந்த ஒழுக்கங்கள் எல்லாத்தையும் சன்மார்க்கம் சுத்த சன்மார்க்கம் உள்ள அடக்கியது. இதை கடந்த உள்ள அடக்கிறது. அப்ப வள்ளலார் சொல்றாரு, பக்தி நெறியில் தான் அந்த கடவுள் அருள் வந்து செழித்து வளருங்கிறாரு. அது மட்டும் இல்ல, அன்பில் கடவுள்பால் லாவ் காதல் கொண்டு பாடுறாங்க பாத்தீங்களா? அன்பர் பாடுகின்ற உண்மையான மெய் அன்பருடைய பதியில் பழுக்குது. அப்ப பக்தியில செழிக்குது. கடவுள்பால் அன்பால் பாடும்போது 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 அதுல வந்து பழுக்குது, முக்தி பெறுது. அது வந்து மெச்சூரிட்டி ஆகுது. எது? அருள் என்ற பழம் தித்திப்பாக இருப்பது பழம். தித்தித்து இருப்பது பாரு. வள்ளல் பெருமான் பக்தியை வெறுக்கிறாரானா பக்தியை வெறுக்கவில்லை. பக்தி வள்ளலாரும் ஃபாலோ பண்ண சொல்றாரு. அதை கடந்து நமக்கு வள்ளலாறு வேற வேற விஷயங்களையும் ஃபாலோ பண்ண சொல்றாரு. என்னன்னாக்க அதுதான் ஜீவ காருண்யம். கருணை தான் இங்க முதன்மையாக பேசப்படுது. சுத்தசன் மார்க்கத்துல பக்தி உன்னுடைய பேசிக்கான ஒழுக்கத்துக்கு நீங்க கடைபிடிச்சிக்கணும். கண்டிப்பா இது எடுக்க தேவை. ஓகே, அதோட நின்னுமா அப்படின்னாக்க இந்த பக்தியோடையும் இந்த யோக சரியில் சரியும் சரியில் கிரியும் சரியில் யோகம் சரியில் ஞானம் இந்த 16 நிலைகள் காட்டுகின்ற இது தப்பு இல்லை. இது எல்லாம் உண்மையை கடைப்பிடிக்க வேண்டியதான். இந்த முதல்ல சரி, முதல் 4 நிலை, அது சரிய கிரி அது 4, சரியில் யோக கிரியல் கிரி 4, 12, அதுக்கடுத்து 4, 12 4 16, அதுக்கடுத்து இந்த 20 நிலைகளும் 20 நிலைகள் படி ஒரு மனிதன் கடைப்பிடித்தா அது எந்த எல்லை வரைக்கும் கடவுள் எல்லை வரைக்கும் போகுது அப்படின்னா அது வந்து பராபரை கடவுள் எல்லை வரைக்கும் போகுது. பராபரை தான் கடவுள். இந்த பராபரைனா என்னன்னா 100 சதுரயுகம் கடந்தது, 100 சதுரயுகம் கொண்டது பராபரை. பராபரை என்பது என்ன? ஒரு பராபரை சிவம்னு வச்சுக்கோங்க. ஒரு சிவம், ஒரு சிவநிலையை இந்த மார்க்கத்தின்படி இந்த 20 நிலைகள் படி நீங்க வந்து கடைப்பிடிச்சீங்க, பக்தி மார்க்கத்துல கடைப்பிடிச்சீங்கன்னா வெல்கம். அது எதனுடைய எல்லை அப்படின்னா அந்த எல்லைப்படி ஒரு மனிதன் கடைப்பிடிச்சா அந்த மனிதனை அது வந்து பராபரை அப்படின்ற கடவுள் எல்லை வரைக்கும் கூட்டு போகுது. அந்த பராபரை கடவுள் எல்லை என்பது ஒரு கடவுள் நிலையா அப்படின்னா அது அருட்பெருஞ்சோதி நிலை இல்லை. அது நம்ம விளங்கிக்கணும். அப்ப இந்த மார்க்கங்கள் இந்த 20 முறைகள் 20 படிநிலைகள் வழியே ஒரு மனிதன் கடைபிடிக்கும் போது அது வந்து பராபரை என்ற ஒரு கடவுள் எல்லைக்கு ஒரு சிவன் நிலைக்கு கூட்டு போகுது. அந்த பராபர சிவ எல்லை நிலை என்பது 100 சதுரயுகம் வரைக்கும் அது சிவமாக அங்க நாமளும் சிவமாக வாழலாம், சிவலோகத்துல வாழலாம். ஆனா 100 சதுரயுகம் கடந்து அந்த நிலைக்கு வந்து மரணம் வரும், அழிஞ்சு விடும் அப்படின்னு நமக்கு வந்து நிறைய போகர் சுப்பிரமணிய ஞானம் எல்லாம் சொல்லுது. அந்த பராபரை என்ற கடவுள் எல்லை இப்ப நம்ம வாழ்ற அந்த உலகம் எப்படி 100 ஆண்டுகளுக்கு கரைஞ்சு போகுதோ, அழிந்து போகுதோ, நமக்கு லைஃப் முடிஞ்சு போகுதோ, அது மாதிரி அந்த அந்த 100வது சதுரீகத்துல அந்த பராபரை என்ற சிவம் கடவுள் நிலையும் இறந்து போயிடும் அப்படின்னு நமக்கு சுப்பிரமணிய ஞானம் 200 சொல்லுது. அப்ப நமக்கு நாம இங்க அழியுது மேல்நிலை உள்ள கடவுள் நிலைகளை அழியுது. சரி, அப்ப அருட்பெருஞ்சோதி கடவுள் நிலை வந்து அழியாதன்னா அருட்பெருஞ்சோதி எங்க இருக்குது அப்படின்னா அந்த பராபரையும் கடந்த ஒரு அறிவு நிலையில வந்து வள்ளல் பெருமான் வந்து சொல்ற பெருவெளி, பெருசுகவெளி, அருட்பெருவெளி அதையும் கடந்த ஒரு நிலையாக இருக்கு. அப்ப இந்த 20 படிநிலைகள் சொல்லுகின்ற கடவுள் நிலை மார்க்கங்கள் ஒழுக்கங்களை கடந்து நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு எல்லைக்கு நம்ம வந்து போகணும்னா எக்ஸ்ட்ரா சில விஷயங்களை கடைப்பிடிக்க வேண்டும் நமக்கு வந்து வள்ளலாருடைய மார்க்கம் சமரச சுத்த சன்மார்க்கம் சொல்லுது. அப்ப வள்ளலார் சொல்றாரு, நான் காட்டுற அந்த அருட்பெருஞ்சோதி பெருநிலை பெருவெளி தவிர்த்து மற்ற அறிவும் அந்த பராபர நிலையோ அந்த பராபர சிவமோ அதுக்குள்ள சிவநிலைகளோ நம்ம அறிவோம் என சிறிது தாழ்ந்திருப்பீர்களானால் அந்த எல்லைகளுக்கு அந்த படிநிலைகளுக்கெல்லாம் மரணம் எனும் பெரும்பாவி வந்துடுமே, அதை சற்றும் நும்மாலே தடுக்க முடியாதே. சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தவர்களால் இதனை எற்றின்று தடுப்பார்கள் எவ்வுலகில் எவரும் இல்லை. எந்த உலகத்திலையும் இங்கு வருகின்ற மரணத்தையோ இல்ல 100வது சதுரீகம் கடந்து பராபரை உலகத்திலேயோ வருகின்ற மரணத்தை தடுப்பதற்கு எந்த உலகத்தில் எந்த கடவுளும் கடவுள் நிலைகள் இல்லை. யார் இருக்கிறா? சமரச சுத்த சன்மார்க்க பெருவெளியில் உள்ள அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தவிர சமரச சுத்த சன்மார்க்கம் என்பது அவர் தான். அவரை தவிர வருகின்ற மரணத்தை தடுப்பதற்கு யாரும் இல்லைங்க.
அப்ப நம்ம எங்க போகணும்? நம்ம எந்த எல்லைக்கு தான் போகணும்? சித்தர்கள் காட்டுகின்ற அந்த பராபர எல்லைக்கா? இல்ல அதனை கடந்த நிலைக்கானா? அதனை கடந்த ஒரு கடவுள் எல்லைக்கு போகணும். அதுதான் நம்மளுடைய ஒரிஜினல் அட்ரஸ். அங்கதான் இந்த ஆன்மா போய் வாழ வேண்டும். வேற எந்த கடவுள் எல்லையில பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவம், நாதன் வந்து இப்படி எந்த கடவுள் பிரம்ம வைகுந்தம், நாளைக்கெல்லாம் வைகுந்தம், வைகுந்தம், பிரம்மலோகம், அந்த லோகம், எந்த லோகங்கள் போனாலும் அந்த உலகம் ஒரு காலத்தில் இல்லால் ஒரு காலத்தில் அழிந்து போய்விடும். இப்ப இங்க இறந்தது போகாம அந்த கடவுள் எல்லைக்கும் போயிட்டு இறக்கணுமா? நான் வேண்டியதில்லை. அதைத்தான் சன்மார்க்கம் சொல்லுது. அப்ப சன்மார்க்கம் என்ன சொல்லுதுறாங்க, நீ அதையும் கடந்த கடவுள் இந்த 20 படிநிலைகளை நீ கடைபிடிச்சா போதாது, அதையும் கடந்த ஒரு கடவுள் எல்லை, அதான் நாணத்தில் சரிయేங்கிறது. இப்ப நாணத்தில் சரியை கடைபிடிக்கணும். நாணத்தில் சரி என்பது நான் சொன்ன ஞானம் என்பது ஒரு புரிதல். எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல் நினைக்கின்ற ஒரு புரிதல், அதுதான் ஞானத்தில் சரி. எப்படி நீ அந்த சரி என்பது நினைக்கிறது, அந்த ஆக்டிவிட்டி, ஜீவகாரண்யம் பண்றது சரி. சரி என்பது புறத்தில் நடக்கிற ஆக்டிவிட்டின்னு வச்சுக்கோங்க. அப்ப சரி எப்படி அந்த 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 ஒழுக்கம் இருக்குது, அந்த பக்தி இருக்குது, எல்லா உயிர்கள்ட்டையும் நீ செய்யற சேவை இருக்குது. சரியே, என்ன ஒழுக்கம் உனக்கு, என்ன நினைப்பு உனக்கு வேணும், என்ன ஒழுக்கத்தோடு நீ அந்த காரியத்தை, அந்த ஆக்டிவிட்டிகளை, அந்த அந்த கருணையை, அந்த தயவை நீ செய்யணும்னா, எல்லா உயிர்களையும் உன்னுயிர் போல் நினைக்கிற அந்த ஞானம் எனக்கு வேணும். ஏன் எல்லா உயிர்களையும் என் உயிர் போல் நினைக்கணும் அப்படின்னா, எல்லா உயிருக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறான், உள் ஒளியாக இருக்கிறான். அப்ப இது எப்படி இருக்கிறார்? உள்ளத்துள் ஒருவனே அப்படின்னு திருமந்திரமும் சொல்லுது. வள்ளல் பெருமான் சொல்றாரு, எத்துணியும் பேதமுறாது எவ்வுயிரையும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்து உரிமை ஒக்கின்றார் யாவர் அவர் உள்ளந்தான் சித்துருவா எம்பெருமான் நடம் பொரியும் இடம் நான் அறிந்தேன். எல்லா உயிரினும் என் உயிர் போல் நினைக்கணும் அப்படிங்கிற ஞானத்தோடு நினைக்கிறான் பார்த்தீரா, அவன் உள்ளத்துல கடவுளே உட்காந்து விளங்குறாங்க. அவன் உள்ளத்தான் கோயில், அவன் உள்ளம்தான் சபை, அது அந்த உள்ளம்தான் சபைங்கிறார். அப்ப அந்த மாதிரி ஒரு உள்ளம், அந்த ஒரு உள்ளம் புரிதல், அந்த ஞான சரியை இருந்துச்சுன்னா அந்த உள்ளத்தில் கடவுள் அமர்ந்து அருள் புரிவார். சபை எனது உள்ளம் என தான் அமர்ந்து எனக்கு அபயம் அளித்ததோர் அருட்பெருஞ்சு. என்ன அபயம்? மரணமலா பெருவாழ்வு என்ற கருணை. அப்ப எல்லா உயிரும் தன்னுயிர் போல் நினைக்கின்ற அந்த நாணத்தில் சரியை ஒழுக்கம் இருந்துச்சுன்னா, நாணமும் இருக்கணும், சரியே இருக்கணும். நாணம் மட்டும் இருக்குது, எல்லா உயிரும் தன்னுயிர் போல் நினைக்கிறேன் அப்படின்னு அப்படியே பிரார்த்தனை பண்ணிட்டு உட்காந்துக்கிறது கிடையாது. எல்லா உயிர்களும் தன்னுயிர் போல் நினைச்சிட்டு பசி, கொலை, இச்சை, எளிமை, பயம், தாகம், பிணி, இப்படி 7 வகையான துன்பங்களை நினைத்து அந்த உயிர்களுக்கு துன்பப்படுமோ என்ற ஞானம் வந்து அந்த உயிர்களுக்கு வர துன்பத்தை நீக்க முயற்சிப்பது, இதை பிறருடைய துணை கொண்டாவது முயற்சிக்கின்ற சரியை செய்தால் அதுதான் நாணத்தில் சரியை. அந்த நாணத்தில் சரியை ஒரு மனிதன் இருக்கும் போதுதான் அந்த மனிதனுக்குத்தான் இந்த பராபர எல்லையும் கடந்த ஒரு பெருவெளி கிடைக்கும். நம்முடைய ஒரிஜினல் ட்ரெஸ் அருட்பெருஞ்சோதி இறைவனுடைய விலாசம், நம்முடைய வள்ளல் பெருமான போய் சேர்ந்து அங்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவராக விளங்குவது. நாமும் அந்த இடத்துக்கு போனா நாம எல்லாம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான். இப்ப அங்கிருந்து வெடிச்சு அருட்பெருஞ்சோதியா இருந்த நாம அங்கிருந்து வெடிச்சு ரொம்ப தூரமா வந்து இங்க வந்து மாயில மாட்டிடும். திரும்பவும் நம்ம எங்கிருந்து வந்தோமோ அங்க போகும். எங்கிருந்து வந்தோம்னா அங்கிருந்து தான் வந்தோம். அங்கிருந்து வரணும்னா பக்தியை கடந்து ஆன்ம நேய ஒருமை பாட்டு உரிமை ஒழுக்கம் ஞான சரியை கடைபிடிக்கணும். ஏன் வள்ளலாருடைய மார்க்கம், ஏன் இதுக்கு முன்னாடி இவ்வளோ 6 அந்தங்களை கடந்து சுத்தசன் மார்க்கம் இந்த உலகத்துக்கு வரும்னா, அதை ஞான சரியை கடைப்பிடிக்க, ஞானத்தில் சரியை இந்த உலகம் புரிந்து கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த மனித குலத்துக்கு இருக்குது. அப்ப எல்லா உயிர்களும் தன்னுயிர் போல் நினைக்கின்ற ஒரு ஆன்மநேய உணர்வு, அந்த ஜீவ காருண்யம், இது வந்து பக்தியும் கடந்தது. பக்தியோடு நிக்கல இது. பக்தியோடு சில பேர் கடவுள் மேல பக்தியா இருப்பான், ஆனா எல்லா உயிர்களும் இப்ப ஜீவகாரண்யம் பண்ணுவானா, இல்லை எல்லா உயிர்களும் இருக்கிற துன்பத்தை தன் துன்பமா நான் உணர்வானா? உணர மாட்டான். கடவுள் பால் பக்தி இருக்கும், அவனால் முடிஞ்ச தொண்டு செய்வாரு, பொய் கொலை எல்லாம் செய்யாம இருப்பாரு, ஒழுக்கத்தோட இருப்பாரு, இப்படி புறத்துல இருக்கிற ஒழுக்கத்தோட இருப்பாரு, கடவுள் பால் அன்பா இருப்பாரு, பாடுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. ஒரு உயிருக்கு ரோட்ல ஒரு உயிருக்கு அடிப்பட்டு கிடக்குது, அது தன்னுயிர் போல் நினைச்சு கருணை பண்ணுவாரா? ஆன்மநேயம் பண்ணுவாரா? ஆன்மநேய உணர்வு இருக்கும், கருணை கூட பண்ணுவான். ஆன்மநேய உணர்வு இருக்குமா? அப்ப பக்தி வந்து மனித நேயத்தோட ஓரளவுக்கு இருந்தது, அவ்வளவுதான். ஆன்மநேயம் மனித நேயத்துக்கு கடந்த ஒரு ஆன்ம நேயத்தினோடு ஆன்ம உரிமையோடு நினைப்பதற்கு நாண சரியை, அந்த நாணத்தில் சரியை வலியுறுப்புதான் நம்மளுடைய சமரச சுத்த சன்மார்க்கம்.
அப்ப அதனை கடந்து நமக்கு வர வேணும். அதுதான் வள்ளலார் சொல்ற அந்த தயவை. இப்ப இந்த ஞானத்தில் சரிங்கிற அந்த ஞான எல்லாருக்கும் தன்னுயிர் போல் நினைக்கின்ற ஞானமும், அதுக்கு 7 வகையான வருகின்ற துன்பத்தை செய்கின்ற அந்த சரி செயல்களும் இருக்கின்றது பத்தியா, அதுக்குதான் ஆன்மநேய உரிமை. எதன் அடிப்படையில் அந்த நேயத்தை கொள்ளணும்னா, ஆன்மநேய உரிமை வேணும். எல்லாருக்கும் நம்ம சகோதரர்கள் என்ற உரிமையோடு நம்ம நினைக்கணும். இப்ப இந்த உணர்வுகள் இதை வளர்ப்பது, இந்த தன்மையை வளர்ப்பதற்கு பேர் தவம்ங்கிற வளர. தயை வளர் தவமே. இப்ப தயவை வளர்ப்பதுதான் தாயம். இப்ப கருணை ததும்பி, இப்ப இது ஒரு அளவுக்கு உள்ளத்துல நிரம்பிடுச்சு, ஆன்மநேயம் பொங்கிடுச்சு. அப்ப அவ என்ன செய்யும்னாக்க, கருணை ததும்பி பொது நோக்கும் கண்ணில் கிடைத்த கண்ணி. அப்ப இந்த விஷயங்களை பலகாலம் நம்ம வந்து பிராக்டிஸ் பண்றோம். இந்த சரியை, இந்த நாணத்தோடு, எப்படி எல்லாருக்கும் தன்னுயிர் போல் நினைக்கின்ற நாணத்தோடு கடவுள்பால் அன்பு என்ற விசார உஷ்ணம், அந்த நாணம், அந்த நாணத்தோடு பசி, கொலை, இச்சை, எளிமை, பயம், தாகம், பிணி, இந்த 7 விஷயங்கள் நீக்கக்கூடிய சரிய விஷயங்கள். இதுக்கு பேர் சரிய விடயம். உலகத்தில் நாம் செய்கிற புற விடயங்கள் செய்யறோம் பதி, அதுக்கு பேர் சரியை. இந்த சரியை செய்யும் போது, இந்த நாணத்தோடு நாணத்தில் சரியை செய்யும் போது, இது பூரணமானால் அதுதான் முக்தி சித்தி இன்பம். அவருக்கு தான் மரணமில்லா பேர் வாழ் கொடுங்க. இது பூரணமா ஆகுமா? ஆகும். எப்படி? கருணை தைவி. இந்த விஷயங்களை நம்ம பல காலம் செய்யும் போது அந்த உள்ளத்திலிருந்து அந்த கருணை ததும்பு ஓவர்ஃப்ளோ ஆகும்போது, அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா கடவுள் தெரிவார். அந்த கண்ணுக்கு தான் கடவுள் தெரிவார். அந்த கண்ணு என்பது இந்த புறத்தில் இருக்கின்ற பிசிக்கல் பாடி 96 தத்துவக்கு உட்பட்ட கண்ணு இல்லை. அது வந்து ஞான கண், கருணை கண், கடவுள் அருள் கண், அறிவு கண். அந்த கண்ணுக்கு தான் கருணை கடவுள் வந்து தரப்படுவார். 96 தத்துவத்துக்கு உட்பட்ட கண்ணுக்கு தெரியார் என்பது இல்லை. ஞான கண்ணுக்கு கடவுள் தெரிவார். கருணை ததும்பி, ஏன்னா உள்ளத்துல கருணை ததும்போது கண்ணுக்குள்ள இருக்கிற அந்த புறத்துல இருக்கிற கண்மணி பர்மம் வந்து தூண்டப்படும். அப்பதான் நமக்கு வந்து பிட்யூட்டரி சுரப்பு தூண்டப்படுது, ஹைப்போதாலமஸ் இதனுடைய பகுதி பாட்டு தூண்டப்படுது. உள்ளத்தில் கருணையாக இருக்கும்போது கண்களில் நீர் வருது, கண்ணீர் வருது. எல்லாருக்கும் தண்ணீர் போல் நினைக்கும் போது வள்ளலாருக்கு பார்த்தீங்கன்னா இங்க அழுதுகிட்டே இருப்பார். அழுது 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 இங்க இப்படி கண்ணுக்கு கீழே அப்படி ஒரு கோடு மாதிரி பள்ளமா அழுவார். இவ்வளவு முறை அழுகுறார். உலகத்தை தன்னுயிர் போல் நினைச்சு அவ்வளவு அழுகிறார். எல்லாருக்கும் துன்பத்தை நினைச்சு அழுகுறார். அந்த கருணை அப்ப அழுக அழுக அந்த கண்ணுக்குள்ள இருக்கிற கண்மணி வர்மம் தூண்டப்படுது. கண்மணி வர்மம் தூண்டப்பட்டா புருவமத்தில் இருக்கிற திலத்த காலம் தூண்டப்படுது, பிட்யூட்டரி சுரப்பி வர்மம் தூண்டப்படுது, ஹைப்போதாலமஸ் வர்மங்கள் தூண்டப்படுது. அதுதான் ஞானத்துக்கு உண்டான வர்மங்கள். அப்ப அந்த ஞானம் எல்லாம் வரும்போது அங்க அமிர்தம் வருது. அமிர்தம் வரும்போது இந்த உடம்பே வேற மாதிரியா மாறுது. உடலெல்லாம் வேர்த்து, உடலெல்லாம் அமுதம் ஊறுது. அதெல்லாம் அகவல்ல சொல்லுவார். வெம்மெல்லாம் இரவு விடியும் போது எல்லா உடம்பெல்லாம் அமுதம் வருது, வாய் துடிக்குது, என்பெல்லாம் நெக்கு நெக்கா உருளுது அப்படின்ட்டு அப்படியே வரிசைப்படுத்துறார்கள். அந்த உடம்பு எப்படியா மாறுது? என்ன வேதியியல் மாற்றம் செய்யுங்கிறார். இந்த அமுதத்தை ஊற்றெடுக்கின்ற செயல். கருணை ததும்போது கடவுளே கண்ணுக்கு பார்க்க முடியும். வள்ளலார் சொல்றாரு, அந்த உலகத்தெல்லாம் பார்க்கணும், அண்டகோடியிலெல்லாம் பார்க்கணும் நான் விரும்பினேன். என் விருப்பம் தெரிஞ்சு அப்படியே இந்த அதுக்கு ஒரு கண்ணு கொடுத்தங்கிறார் வள்ளலார். இந்த கண்ணை பத்தி பேசும்போது மெய்யர் விருப்பில் அண்டக்கோடிகள் எல்லாம் அறிய வேண்டி ஆசைப்பட்டது அறிந்து, அண்டக்கோடிகள் அனைத்தும் அறிய வேண்டி ஆசைப்பட்டது அறிந்து அறிவை கண் கொடுத்த அப்படின்னு வள்ளலார் வந்து மெய்யருள் வியப்பை பத்தி சொல்றார். கண்கள் எய்தியேங்கிறார். அப்போ ஒரு வினாடியில அண்டத்தெல்லாம் பார்க்கிறார். அப்ப அண்டத்தெல்லாம் பார்க்கும்போது அண்டங்கள்லாம் கடந்திருக்கிற கடவுளையும் பார்க்கிறார். அந்த கண்ணு கடவுளால் தான் கொடுக்கப்படும். கருணை ஓவர்ஃப்ளோ ஆகும்போது கடவுள் அந்த கண்ணாடி கொடுப்பார். இந்த கூலிங் கிளாஸ் என்ன 2000 காசு கொடுத்த உடனே கூலிங் கிளாஸ் கொடுத்தா நமக்கு நல்லா கூலிங்கே தெரியுது இல்லையா? கலரா ஒரு பொருள் இப்போ சிகப்பு கண்ணாடி மாட்டினா எல்லாம் சிகப்பா தெரியுது. அது மாதிரி உலகத்தில் உள்ள அண்டங்கள் எல்லாம் வள்ளலார் பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டதான். அந்த ஆசைப்பட்டதை அறிந்து அந்த கண்களை கொடுத்தாராம். இப்போ வள்ளலார் நம்ம என்ன பண்ணாரு, உன்னை நான் பார்க்கணுனாக்கா நீ கருணையா இரு, ஒரு கண்ணாடி கொடுக்குறேன், ஞான கண்ணாடி கொடுக்குறேன், கருணை கண்ணாடி கொடுக்குறேன். அந்த கருணை கண்ணாடி கொண்டு பார்த்தீங்கன்னா நான் எங்க இருக்கிறேன்னு என்ன தெரியுங்கிறார். அதான் கருணை ததும்பி பொது நோக்கும் கண்ணில் அந்த கண்ணை கொண்டுதான் வள்ளலார் வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் பார்க்கிறார். இது பக்தி நிலையும் கடந்த ஒரு நிலை. பக்தி நிலையை கடந்த பக்தி மட்டும் போதுமான போதாது. பக்தி நிலையும் கடந்து நமக்கு வந்து இங்க ஜீவ காருண்யம், ஆண்மேனைய உரிமை பாட்டு உரிமை என்ற ஞானம் நமக்கு வரணும். எல்லா உயிரும் தன்னுக்கு சகோதரர்களாம் என்ற ஞானம் வரணும். எல்லாத்துக்கும் ஆதாரமா இருப்பது கடவுள் தான் அப்படின்ற ஞானம் வரணும்.
இந்த ஞானத்துக்கு, இந்த கருணை கண்ணுக்கு, இந்த தயவை வளர்க்கின்ற தவத்திற்கு வேறு பற்றுகள் எல்லாம் போக தானா யோகம் கிடைக்குது. வேற யோகம்னா என்ன? 2 பற்றுகள் விட்டு ரெண்டும் மிஸ் ஆகி ஒரே நிலையில் நிற்பது. ஒருமுக சிந்தனை நிற்பது. அப்ப எல்லாருக்கும் தன்னிருப்பம் நினைக்கும் போது வேறு பற்றுகளை மனம் விட்டுட்டு ஒரே நிலையில நிக்குது. இதுதான் யோகம்ங்கிறார். எல்லாருக்குள்ளயும் தன்னுயிர்ப்போல் நினைக்கிறது தான் ஞானங்கிறார். இந்த யோகத்தை, இந்த சரியை, இந்த கிரியை, இந்த யோகத்தை, இந்த ஞானத்தை தான் நமக்கு வந்து சமரச சன்மார்க்கம் தருது. இதை வள்ளல் பெண் இந்த சரியை கிரி யோகியை வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, வள்ளலார் வந்து இது வந்து இந்த சரியை வந்து வள்ளலார் நிலையில இருந்து பார்க்கும்போது இந்த சரியை விஷயங்கள் செய்யும்போது நமக்கு புற விஷயங்கள்லாம் ஒழுக்கப்படுத்தப்படணும் அப்படின்னு இது வந்து இந்திரிய ஒழுக்குங்கிறார். இந்த சரி விஷயங்கள்லாம் அங்க என்ன நடக்குதுனாக்கா நம்முடைய புலன்களை நம்ம பழக்க வழக்கங்களை ஒழுக்கப்படுத்துது. அப்ப வள்ளலாருக்கு என்ன சொல்றாருனாக்கா இந்த இடத்துல வந்து இந்திரிய ஒழுக்கமா சொல்றாரு. இந்திரிய ஒழுக்கங்கள் கடைப்பிடிக்கும் போது உனக்கு சரியைக்கு உண்டான ஒழுக்கங்கள் நீ ஃபாலோ பண்ற. சன்மார்க்கத்துக்கு அங்க வந்து சரியை கடைப்பிடிக்கணும். சன்மார்க்கத்துக்கு வந்து இந்திரிய ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கணும். இந்திரிய ஒழுக்கம் கிடக்கும் நம்முடைய இந்திரியங்கள் எல்லாம் ஒழுக்கப்படுத்தப்படுது. அந்த இடத்துல அதுக்கப்புறம் அங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்க அங்க வந்து அஷ்டாங்க யோகத்தில் நியமத்தை கடைப்பிடிக்கணும். இங்க 4 மார்க்கத்துல வந்து பாத்தீங்கன்னா கிரியை கடைப்பிடிக்கணும். இந்த கிரியை கடைப்பிடிக்கும் போது இங்க என்ன கிரியை தான் இங்க வந்து கரணங்கள் மனம் புத்தி சித்தம் அகங்கார கரணங்கள் வந்து ஒழுக்கப்படுத்தப்படுது. சரி என்ற இந்திரிய ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கும் போது நம்முடைய புலன்களும் உடம்புகளும் ஒழுக்கப்படுத்தப்படுது. கிரியை கடைப்பிடிக்கும் போது கிரியை என்ற கரண ஒழுக்கத்தை சன்மார்க்கத்தில் கடைப்பிடிக்கும் போது இங்க மனம் புத்தி சித்தி நம்ம அடுத்து கேள்வி கேட்போம். சரி அங்கதான் இந்திரியங்களை ஒழுக்கப்படுத்துறதுக்கு சரியை சொல்லப்படுது. இங்க சன்மார்க்கத்துல இந்திரியங்களை ஒழுக்கப்படுறதுக்கு என்ன சொல்லப்படுது? அந்த புலன்களை நீங்க எப்படி அடக்க போறீங்க? அங்க மனசை அடக்கிறதுக்கு அது இருக்குது. நீங்க இங்க எப்படி அடக்க போறீங்கனாக்க இந்திரிய ஒழுக்கத்தால் நம்முடைய புலன்கள் அடக்கப்படுது. இது சரி மார்க்கமாகும். கரண ஒழுக்கத்தினால இங்கு மனம் புத்தி சித்தம் அகங்காரங்கள் ஒழுக்கப்படுத்தப்படுவதால் இங்க வந்து அது கிரியாகும். யோகம் என்பது இங்கு எல்லா உயிர்களையும் தன்னுயிர்ப்போல் நினைக்கின்ற எல்லா மனிதர்களையும் ஜாதி பேதம் எந்த பற்றுகள் இல்லாமல் இருப்பதனால் இது வந்து இந்த ஜீவ ஒழுக்கம் இங்க வந்து யோகமாக இங்கே பார்க்கப்படுது. அந்த இடத்துல ஞானம் என்பது அந்த இடத்துல இங்க சன்மார்க்கத்தில் ஞானம் என்பது என்னன்னாக்க ஆன்மநேய ஒருமைப்பாட்டு என்கிற ஆன்ம ஒழுக்கம். ஆன்ம ஒழுக்கம் எல்லா மனிதர்களையும் கடந்து எல்லா உயிர்களும் தன்னுயிர் போல் நினைப்பதை இங்க வந்து நம்ம இடத்துல வந்து நம்ம இங்க வந்து ஞானமாக பார்க்கப்படுது. எல்லாருக்கும் தன்னுயிர் போல் நினைப்பது தான் இங்க ஞானம். அதுதான் இங்க வந்து ஆன்ம ஒழுக்கம். அப்ப நமக்கு சரேகிரி யோகம் என்பது சன்மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இந்த 4 ஒழுக்கங்களை தான் அங்க 4 படிநிலைகளாக காட்டினார்கள். அப்ப இங்கேயும் நமக்கு சுழுக்கப்படுது. ஆனா இதை கடந்து நமக்கு வந்து ஞானத்தில் சரியை நமக்கு வந்து காட்டப்படுது. அடுத்தடுத்து வகுப்புகள்ல வந்து நம்ம வந்து சரியல் பார்த்தது போல சரியல் கிரியை, சரியல் யோகம், சரியல் ஞானம் என்று பார்த்தது போல அடுத்து கிரியல் யோகம், கிரியல் சரியை, கிரியல் கிரியை, கிரியல் யோகம், கிரியல் ஞானம் என்றால் என்ன? அடுத்தது யோகத்தில் சரியை, யோகத்தில் கிரியை, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம் என்றால் என்ன? அடுத்து வந்து ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம் என்றால் என்ன? அடுத்த 2 நிலைகள் என்னன்னு பார்க்கலாம். பட் அது கடந்த நிலை தான் நமக்கு வந்து சன்மார்க்கம். ஆண்மனைய ஒருமைப்பாட்டு உரிமை, ஆண்மனைய ஒருமைப்பாட்டு கொள்கை தான் பக்தியை கடந்த ஒரு நிலை. 2வது அவர்கள் காட்டுகின்ற கடவுள் நிலையும் கடந்த ஒரு பிரிவெளி கடவுள் நிலையை நம்ம அடைய இருப்பதனால பக்தியோடு நிற்காமல் பக்தியும் கடந்து நமக்கு சன்மார்க்கத்துக்கு வர வேண்டிய ஒரு கட்டாயத்தை வந்து வள்ளல் பெருமான் வந்து இங்க ஒழுக்கங்களாக ஜீவ காருண்ய ஒழுக்கமாக நமக்கு வந்து இங்கே பதிவு செய்கிறார். ஸோ வள்ளல் பெருமானை வணங்குகின்றவர்கள், மரணத்தை ஒழிக்க விரும்புகின்றவர்கள், சித்த மார்க்கத்தை கடந்த ஒரு கடவுள் நிலையை பெற விரும்புபவர்கள் வந்து பக்தியோடு நின்று விடாமல், பக்தியே வேணும், பக்தியோடு நின்று விடாமல் அதையும் கடந்து எல்லாமல் அருட்பெருஞ்சோதி இறைவன் அடைய வேண்டும் என்பதனால நம்ம எல்லாரும் பெருவெளிக்கு தான் உரிமை உடையவர்கள். பெருவெளியில் தான் ஆன்மாக்கள் இந்த உலகத்தில் வந்தது என்பதனால நம்ம அனைவரும் பெருவெளிக்கு போக வேண்டும் என்று பிரார்த்திப்போம், விண்ணப்பிப்போம். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம். ஐயா, தேவன் நன்றிகள் இல்லையா? சிறப்பான வழக்கங்க. தேவன் நன்றிகள். நன்றிங்க. நன்றி ஐயா, வணக்கம்.
அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்குறோன்னு எடுத்துக்கணும். மிகவும் சிறப்பா சொன்னீர்கள் ஐயா. இந்த பக்தி மார்க்கத்துக்கும் அந்த சன்மார்க்கும் உள்ள வித்தியாசம் வேறுபாடு நம்ம அடுத்தடுத்த வகுப்புகள்ல நீங்க சொன்ன மாதிரி இதை பற்றி விசாரங்கள் மேலும் நம்ம பேசுவோம் ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி. யாருக்காவது அன்பர்கள் ஏதாவது சந்தேகம் கேட்கணும்னா கேட்கலாம். ஒரு 5 நிமிடம் ஏதாவது கேள்விகள் இருக்குங்களாமா? யாருக்கா இருக்குங்களா? எனக்கு புரியலைங்கய்யா. நானு நல்ல விவரம் தெரிஞ்சுட்டு பேசுறேன். ஏன்னா பக்திக்கு இதுக்குமே எனக்கு அது என்னுடைய அறிவுக்கு சரியா புலப்படல. கொஞ்சம் ஆழ்ந்து படிக்கிற மாதிரி இருக்கு. கண்டிப்பா கேளுங்க. திரும்ப இந்த ஆடியோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்குது. இதை திரும்ப நீங்க கேளுங்க. பக்தினா முதல்ல என்னன்னு தெரியுதுன்னா, பக்தின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். பக்தினா என்னன்னு ஃபர்ஸ்ட் விளக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம பக்தினா என்னன்னு விளக்கணும். பக்தி என்பது என்ன அப்படின்னு விளக்கிருக்கிறோம். அதெல்லாம் நீங்க ஏன்னா சன்மார்க்கத்திலே சில நண்பர்களுக்கு நமக்கு பக்தினா என்னன்னு புரியலாம், கஷ்டமா இருக்கும். ஆனா வள்ளலார் பக்தி நெறியில் தான் கடவுள் செழித்தேங்கிற, பக்தி நெறியில் செலுத்து தான் நான் வளர்ந்தாங்கிறாரு. இப்ப பக்தி செய்யணும்ல, பக்தினா என்னன்னு தெரியணும்ல. அதனாலதான் பக்தி நெறியில் இதுக்கு முன்னாடி என்ன எதெல்லாம் பக்தி என்று இருந்தது, அப்ப அதுதான் சன்மார்க்கத்துல இருக்குதுன்னா கண்டிப்பா அதுவும் இருக்குது. அதையும் நம்ம சேர்த்து வழங்கிக்கலாம். ஆனா அதனோட நிக்காம நம்ம அடுத்த நிலைக்கு போகணுங்கிறது தான் சுத்த சன்மார்க்கத்தினுடைய கோட்பாடு. அப்படிங்கும்போது நம்ம இதுல நம்ம ஐயனை நினைச்சோ இவர் இப்ப வள்ளல் பெருமான் சிதம்பரம் நடராஜனை நிறைய வாழ்த்தி பாடுறாங்கல்ல. இதெல்லாம் பெரிய விளக்கம். அதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம இதெல்லாம் பெரிய விஷயம். இதை நம்ம டிஃபரன்ஷிப் பண்ணணும்னாக்கா உங்களுக்கு அதுக்கு 2-3 ஹவர்ஸ் ஆகும். நிறைய வித்தியாசம். அதெல்லாம் நிலைகளை பத்தி நான் நிலைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நிலைகளை முதல்ல விளங்கிட்டாதான் இது புரியும். நம்ம நிலைகள் அவங்க சொன்ன நிலைகளை பத்தி நான் சொல்லியிருக்கிறேன். நீங்க அந்த நிலைகளை நம்மளுடைய வீடியோகள் வள்ளலார் கைடன்ஸ் போய் புதிய நம்ம நிலைகளை பத்தி நிறைய வீடியோ பேசியிருக்கிறோம். அந்த நிலைகள் வீடியோலாம் நீங்க பாருங்க. பார்த்தா உங்களுக்கு அப்புறமா இப்ப சொல்ல வரதான் புரியும். ஏன்னா உங்க கொஸ்டின்ஸ் நிலைகளை பத்தி விஷயங்கள். அந்த நிலைகள் ஏன் வள்ளலார் பக்தி நிலையில சிதம்பரத்தை பாடியிருக்காரு, அப்ப என்ன நிலை அப்படின்னா அதோட நிலை என்ன, அப்ப இதோட நிலை என்ன, நம்ம அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி அது சப்ஜெக்டா போகும். பெரிய பாடங்களும் அதுக்குன்னா விளக்கங்களா நம்ம பல்வேறு மேடைகள்ல பேசுறதெல்லாம் நம்ம ஆடியோவா வீடியோவா பதிவு போயிட்டு வள்ளலார் கைடன்ஸ் போய் புதிய யூடியூப் சேனல்ல நீங்க பாருங்க. ஓய்வாக டைம்ல நிறைய வீடியோ பாருங்க. உங்களுக்கு நிறைய விளக்கம் கிடைக்கும். இந்த விளக்கங்களுக்கு எல்லாத்தையும் கண்டிப்பா உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும். நன்றி. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நான் சரவணகுமார் தாம்பரத்துல பேசுறேங்க. வணக்கங்க ஐயா. நீங்க சொல்ற மாதிரி ஐயா ஆரம்ப நிலையில நம்ம மதம் சமயத்துல இருந்திருந்தாலும் பக்தி செலுத்திருந்தாரு. ஆனா அந்த பக்தி என்ன சமயத்துல இருந்த பக்தி வேற, சுத்த சன்மார்க்கத்துல இருக்க நீங்க பக்தின்றது வேற. அந்த டிஃபரன்ஷியேட் வேற. அது அப்படியே இதுல ஒண்ணு அதுல ஒண்ணு வச்சுட்டு வரக்கூடாதுன்றதுதான் என்னோட இது. எப்படின்னா அந்த சமயத்துல இருந்ததெல்லாம் விட்டுட்டு சுத்த சன்மார்க்கு வராரு. ஆமா. அப்படி அவர் அதே சமயத்துல இருந்திருந்ததுன்னா அங்க உரு வழிபாடு இருந்ததுன்னா இங்க நம்ம உடலூர்லயே உரு வழிபாடு இருந்திருக்கணும். ஆனா அதெல்லாம் இங்க எடுத்துக்கல. அதனால அதை விட்டுட்டு தான் அதுக்கு வரணும் தவிர அதையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு நம்ம சுத்த சன்மார்க்கத்துல இருந்ததுன்னா அது கலப்பு, அது இருக்கக்கூடாதுன்றதுதான். அதுதாங்க சன்மார்க்கத்துல இருக்கலாம் சமய சன்மார்க்கம் இல்ல, அதுக்கு சமயம் இருக்கக்கூடாது. இப்ப நாணம் சரியே என்பது, இந்த நாணம் என்பது என்னன்னாக்கா சாதி சமய சாஸ்திரம் இதெல்லாம் விட்டு விடுறதுக்கு பேர் தான் ஞானம். அதான் நாணத்தில் சரின்னு சொல்றோம். சுத்த சன்மார்க்கம் எங்க ஆரம்பிக்குதுன்னு நம்ம சொன்னோம், நாணத்தில் சரியே. சுத்த சன்மார்க்கம் ஆரம்பிக்கிற இடம் படிநிலைக்கு நாணத்தில் சரியே. ஞானத்தில் சரின்னா என்ன ஞானம்னாக்கா அதுதான் சுத்த சன்மார்க்க ஞானம். சுத்த சன்மார்க்கம்னா என்னன்னா அதுதான் நம்ம சாதி சமய இது எல்லாத்தையும் விட்டு விடுவதுதான். ஆனா அதுக்கு பதிலாக கடவுள்பால் இங்க பக்தி இருக்கணும்னு நம்ம சொல்லிடுவோம். கடவுள்பால் நமக்கு பக்தி இருக்கணும், ஒழுக்கம் அடிப்படை இருக்கணும்னு சொல்றோம். அந்த ஒரு பக்தினா நீங்க திரும்ப பக்தினா நேர அதான் சொல்றேன். அதாவது அதை சொல்லியாச்சு ஐயா. உங்க புரியுதுங்க. நம்ம உங்க விஷயம் புரிஞ்சிச்சு. நம்ம பக்தி அதுல என்ன பக்தினாக்கா அது சுத்த சன்மார்க்கத்துல உள்ள பக்திங்கிறது தனி கோட்பாடு. அது புரியுதுங்களா? அப்படி கிடையாது. நம்ம அந்த ஒழுக்கத்தை நாம ஒழுக்கத்தை சொல்றோம். ஒழுக்கம் அது வேற சப்ஜெக்ட்ங்க. சமயத்துல இருக்கிறதையே நம்ம சுத்த சன்மார்க்கத்துக்கு கொண்டு வர பக்தின்ற பேர்ல இல்ல, அப்படி இல்ல. அது பக்தி கிடையாது. அது கிடையாது. அது பக்தி. நம்ம அது அது தனி சப்ஜெக்ட். கிளியரா சொல்லிருந்தேன்யா. அதுக்கு அதுதாங்கய்யா.
நம்ம 1 மணி நேரத்துல நம்ம என்ன பேச முடியுமோ பேசுறோம். உங்க கேள்விகள் இருந்தா நீங்க சொல்லுங்க. அடுத்தடுத்து வருகிற நிறைய இடத்துல நம்ம எல்லாம் சொல்லிட்டோம். நீங்க நீங்க நிறைய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்க கேள்விகள் ஏதாவது டவுட் சொல்லலாம். ஏன்னா இப்ப இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னாக்கா அது இன்னும் 1 மணி நேரம் 2-3 hours ஆகும். நம்ம நிறைய வீடியோக்கள் நீங்க சுத்த சன்மார்க்கத்தை பத்தி நம்ம நிறைய வீடியோக்கள் பேசிக்கிறோம். நீங்க யூடியூப் சேனல்ல கண்டிப்பா போய் பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோட்பாடு விளங்கும் நம்ம பேசுகிறது. இப்ப நான் பேசுறதுல ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் அதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். அந்த டவுட் தான் எனக்கு கேட்டது. அதாவது இது டவுட் இல்லைங்க, இது நீங்க உங்க கருத்து சொல்றீங்க. இல்ல உங்க கருத்து சொன்னீங்க, கருத்து உண்மைதான், உங்க கருத்து ஏற்றுக்கொள்றோம், வரவேற்பு. ஏன்னா அது நிறைய பேருக்கு அந்த டவுட் வரும் இல்லைங்களா? இல்ல இல்ல நீங்க சொல்றது சமயத்துல இப்ப வழிபாடு பண்றது, கோவில் போடு வர்றது, அந்த சடங்கு அதுதான் நினைச்சுப்பாங்க. அது இல்ல சரவணன் ஐயா, இதை பத்தி நம்ம இன்னொரு வகுப்பு பேசலாங்க ஐயா. கேள்விகள் பேசுறது கேள்விகள் ஏதாவது கேளுங்க. நான் பேசி நம்ம நிறைய வீடியோகள் பேசி விஷயத்துல ஏதாவது சந்தேகம்னா கேளுங்க. இப்ப கேளுங்க. நிறைவு பண்ணிடலாங்களா ஐயா? அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. போற்றுதலுக்கும் பாராட்டக்கூடிய தெய்வத்திற்கு பதிவு ஐயா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் மனைவி மக்கள் பிள்ளைகள் அனைவருக்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கள் சார்பாகவும் நம்மவர்களின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வோம். நன்றி ஐயா. நன்றிங்க நன்றிங்க நன்றி. ஜோதிப்பாடல் பாடி இதில் கலந்து கொண்ட அத்துணை ஆண்மனைய ஒருமைப்பாடுடைய குருவர்களாலும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி உறவுகளே. நன்றி நன்றி. மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. இப்ப ஜோதி பாடல் பாடி பங்கு கொண்ட அனைவருக்கும் நன்றி. நன்றிகள் நன்றிகள். நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி. மாரியம்மா ஜோதி பாட்டு நடைபெறுமா? மாரியம்மா ஜோதி பாட்டு பாடி